அதே மாதிரி நான் திருப்பி சொல்றேன், விஜய் ஒரு 5 வருஷம் நடிக்காம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கான கிரேஸ் கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடும், ஃபீல் அவுட் ஆயிடும். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் என் குடும்பத்துல இருந்தே சொல்றேன். என் பையன் வந்து பாத்தீங்கன்னா 13 வயசு ஆகுதுங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 8th இப்ப போறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தீவிர விஜய் ஃபேன். இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா தீவிர விஜய் ஃபேனா தான் இருந்தான், விஜய் பாட்டை தான் போட்டு எப்பவுமே கேட்டு இருப்பான். எஸ், நம்மளும் வந்து அதை ஒன்னும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு நடிகர் பாட்டை யாரும் வேணாலும் கேட்கலாம், விஜய் ஃபேனா இருக்கலாம், கேட்டுக்கிடான்னு விட்டுருது. இது அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு தீவிர அஜித் ஃபேனு, 2வது தான் படிக்கிறா, தீவிர அஜித் ஃபேனு. இதுல வந்து ஸ்ட்ராங் டிஎம்கே சப்போர்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு. இப்ப ஏன் இந்த 2 எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு வரேன்னா, என் பையன் இவ்வளவு நாளா தீவிர விஜய் ஃபேனா தான் இருந்தான். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டூடு படத்தை பார்த்தான். எது, இந்த பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டூடு படத்தை பார்த்தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியா, அந்த படத்தை பார்த்தான். இப்ப என்ன சொல்லிட்டு சுத்துறானா, டாடி நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேனு. இதுதான் இயற்கை. இதுதான் ஒரு சின்ன பசங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் விஜய் ஃபேனா இருப்பாங்க. விஜய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படம் நடிக்கலன்னா விஜய் கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடுவாப்ல. அந்த இடத்தை ஆக்குபை பண்ணதுக்கு புது புது ஆக்டர்ஸ் வந்துருவாங்க. சோ விஜயோட கிரேஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா காலி ஆயிடும். நான் இப்ப கூட சொல்றேன், விஜய் நெக்ஸ்ட் 5 வருஷம் படம் நடிக்காம இருக்க சொல்லுங்க, இதே மவுஸ் இதே கிரௌடு விஜய்க்கு அடுத்த 5 வருஷத்துல வருமானா? வராது. ஏன்னா பாதி ஃபேன்ஸ் என்ன ஆயிடுவானா வேற வேற நடிகனுக்கு போயிடுவான். பாதி பேர் சிவகார்த்திகேயன் போயிடுவான், பாதி பேர் வந்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் போயிடுவான், பாதி பேர் தனுஷ் போயிடுவான், பாதி பேர் சூர்யாக்கு போயிடுவான். யார் படம் நடிக்கிறாங்களோ அந்த ஃபேனா மாறிடுவாங்க. ஆனா 18 வயசுக்கு பிறகும் நான் வந்து ஒரு நடிகனுக்கு தான் ஓட்டு போடுவேன், அந்த நடிகனுக்கு வந்து கொள்கை இருக்குதா கோட்பாடு இருக்கா எதுவுமே தெரியாம நான் அந்த நடிகனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு வீட்டுல ஒரு பையன் இருந்தானா அது யாரோட தவறுன்னு பாத்தீங்கன்னா பெற்றோரோட தவறு. இதே என் பையன் இப்ப வந்து விஜய் ஃபேன்ன்றான், இல்ல பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ன்றான். நாளைக்கு 18 வயசு ஆன பிறகும் அவர் நல்லா நடிக்கிறார் டாடி, அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னானா அது நான் பண்ண தப்பு. அவனுக்கு அந்த கொள்கைகளையோ அந்த அறிவுகளையோ நம்ப தரல. சோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு போகணும். நான் எனக்கு 100% பிலீஃப் ஆகுது. அவன் வந்து இப்ப குழந்தை சரி படத்தை பாக்குறான், ஒரு ஹீரோன்றான். ஆனா 18 வயசுக்கு பிறகு அவன் 100% மாறுவான். அவனுக்கு யாரு கொள்கை தலைவன் என்ன, அரசியல்னா என்ன, சினிமானா என்ன அப்படின்றத நான் வந்து பாடம் எடுத்துருவேன்னு நினைச்சுக்கோங்க. பட் அதற்கு பிறகும் அவன் இப்படியே திரிஞ்சிட்டு இருந்தால் அது யாரோட தப்புனா பெற்றோர்களுடைய தப்பு. இதுதான் வந்து பல குடும்பங்கள்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு ஓட்டு போடணும்? ஏங்க ஓட்டு போடுறது எதுக்குன்னு போடுறதுன்னு தெரியாம சுத்துற ஒரு குரூப்பை பாத்திருக்கீங்களா? அது இந்த எலெக்ஷன்ல நடந்துச்சு. ஏன்டா விசிலுக்கு ஓட்டு போட்ட? நான் சும்மா ஓட்டு போட்டேன், எல்லாருமே போட்டாங்க, நான் போட்டேன். ஏங்க இதெல்லாம் ஒரு பதிலாங்க? ஏங்க அரசியல்னா என்னங்க? ஏங்க எவ்வளவு பேர் எதிர்த்தீங்க, இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு எவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராடி நம்ம ஓட்டு போட வேண்டிய நம்ம எதுக்கு ஓட்டு போட்டு வரும்? சும்மா ஓட்டு போட்டேன், எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போட்டேன்றாங்க, நானும் விசிலுக்கு ஓட்டு போட்டேன். சோ இது யார் மேல தவறுன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த குடும்பத்துல இருக்கிற பெற்றோர்கள் மேல.